நம்ம நன்றி மசாலாவுக்கு நல்ல ஒரு இன்வெஸ்டர் தேவைப்படுறாங்க. ஒரு தரமான மசாலா கொடுக்கணும்னா நம்மளுக்கு மட்டும் அந்த மசாலாவை பற்றி அந்த மசாலாவுக்கு உண்டான ரா மெட்டீரியலை பற்றி தெரிஞ்சால் பத்தாது, நம்மளோட லேபருக்கும் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இன்னும் கூடிய விரைவில் மலேசியாலையும் சிங்கப்பூர்லையும் நம்மளோட நன்றி மசாலா வரப்போகுது. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஐ எம் சம்பத் அண்ட் சிவக்கண்ணன். எல்லாருக்கும் வணக்கம். நன்றி மசாலாவோட வெற்றி பயணங்கள் இது. எடுத்தோன்னே ஏன் நன்றி மசாலாவோட வெற்றி பயணங்கள் சொல்றேன் அப்படின்னா, முதல்ல நாங்க உங்களுக்கு நன்றி தெரிவிக்கணுங்க. எதனால இந்த நன்றினா, நன்றி மசாலா பார்த்தீங்கன்னா 2வது வருஷத்துல இருந்து இப்போ 3வது வருஷத்துக்கு அடியெடுத்து போயிட்டு இருக்குது. இத்தனைக்கு உங்களோட ஆதரவும் அன்பு தான் காரணம். ஏன்னா எங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்க வீட்டில் ஒருத்தரா நினைச்சு பார்த்துட்டு இருக்கிறீங்க. அது எங்களுக்கு ஒவ்வொரு பக்கமும் உங்களை மீட் பண்ணும்போது நீங்க சொல்றீங்க, எங்களை பார்த்து பேசும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுங்களா. நீங்க உங்க பேச்சை பார்த்தீங்கன்னா என்னமோ சொந்தக்காரர்கிட்ட பேசுற மாதிரி, தெரிஞ்சவங்க கிட்ட நல்லா தெரிஞ்ச மாதிரி பேசுறீங்க. அது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த ஆதரவு தான் நன்றி மசாலாவை 2வது வருஷத்துல 3வது வருஷத்துக்கு கொண்டு போயிருக்குது. அது பிரம்மாண்டமா கொண்டு போயிருக்குது. கண்டிப்பா நீங்க இல்லை அப்படின்னா இந்த நன்றி மசாலா இன்னைக்கு கிடையாது. இவ்வளவு பெரிய இடமும் எங்களுக்கு கிடைச்சிருக்காது. குறிப்பா நம்ம நன்றி மசாலா வந்து நிறைய குடும்பத்தில் உள்ளவங்க நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நாங்க ஏற்கனவே சொல்லியிருப்போம், எந்த ப்ரெசர்வேட்டிவ் இல்லாம, எந்த கலர் இல்லாம, ஆர்டிபிஷியல் ஃபிளேவர் இல்லாம நாங்க முழுக்க நேச்சுரலா இதை தயாரிக்கிறோம். நம்மளோட வீட்டு மசாலா தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையோட நிறைய பேர் வாங்கி பயன்படுத்திட்டு இருக்கீங்க. எல்லாருக்கும் ஒரு நன்றி சொல்லிடலாமா சம்பத் கான்? நன்றி மசாலா பயன்படுத்தின எல்லாருக்கும் நன்றிகள். நம்ம நன்றி மசாலா ஆரம்பிக்கும் போதே நான் நிறைய டைம் சொல்லியிருப்பேன், உலக தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கே நம்ம நன்றி மசாலா போய் இருக்கும் அப்படின்ட்டு. அதோட தொடர்ச்சியாக தான் இந்த 3வது வருஷம் நாங்கள் அடி எடுத்து வைக்கிறோம். ஆமாங்க, இன்னும் கூடிய விரைவில் மலேசியாலையும் சிங்கப்பூர்லையும் நம்மளோட நன்றி மசாலா வரப்போகுது. மக்கள் எல்லாரும் தமிழ்நாட்டில் எப்படி எங்களுக்கு ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி நம்ம வீட்டு மசாலா நன்றி மசாலா மலேசியா மக்களும் சிங்கப்பூர் மக்களும் நீங்க ஆதரவு கொடுங்க. சம்பத் கான் சொல்லுங்க. முதல்ல மசாலா கம்பெனி நம்ம ஆரம்பிக்கலாம்னு பிளான் பண்ணும்போது இப்படிலாம் நம்ம ஆரம்பிப்போம், இவ்வளவு நாட்டுக்கெல்லாம் கொண்டு போய் கொடுப்போம் நீங்க நினைச்சு பாத்தீங்களா? ஆக்சுவலா நம்ம 2 பேரும் பட்ஜெட் பிளான் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு 2.5 லட்சம் ரூபாய் போட்டு சிம்பிளா ஆரம்பிக்கலாம், மசாலா மட்டும் வாங்கி வெளியே கொடுத்து அரைச்சு பண்ணலாம் நன்றி மசாலாங்கிற பேர்ல. ஏன்னா ரெசிபி எங்கிட்ட இருக்குது, நன்றி மசாலா பேர் வெளியே அரைச்சு கொடுத்து பண்ணலான்னு பண்ணோம். ஆனா எங்களுக்கு ஆரம்பமே என்னன்னா, மக்களோட ஆதரவு பயங்கரமா போனால நாங்க ஆரம்பத்துல கொஞ்சம் லோனை வாங்கி மிஷினரிஸ் வாங்கினோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மிஷினரிஸ் வாங்கி அதுவும் பார்த்தா மறுபடியும் மிஷின் வாங்க. ஆக்சுவலா சொல்ல போனா இப்போ வரைக்கும் நாங்க மிஷினரி வாங்கிட்டு இருக்கிறோம், பத்த மாட்டேங்குது. ப்ரொடக்ஷன் அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. ஏன்னா நாங்க ஆரம்பிச்சப்ப என்னன்னா, வீட்டுல வச்சு சரி அப்படியே லோக்கல் லெவல்ல கொஞ்சம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சோம். லோக்கலா இருந்ததை குளோபல் ஆக்கினீங்க நீங்க. ஆக்சுவலா இந்தியா ஃபுல்லா மசாலா எல்லா பக்கம் போயிட்டு இருக்கு. உங்களுக்கே தெரியும், நம்ம மசாலா நிறைய இந்தியாவில எல்லா மூலையிலும் நம்ம மசாலா யூஸ் பண்றாங்க. தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஷோரூம் ஆரம்பிச்சோம், அது நல்லபடியா போச்சு. இங்க பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் இப்ப டிஸ்ட்ரிபியூஷன் பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்ல, வெளிநாட்டுக்கு நம்ம மசாலா பாத்தீங்கன்னா கொரியர்ல ரெகுலரா போயிட்டு இருக்கும். ஏதோ ஒரு கண்ட்ரிக்கு வீக்லி 1 to 2 போயிட்டே இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா கொரியர் சார்ஜ்லாம் ரொம்ப ஜாஸ்தி. ஆனா நாங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம மசாலா வெளிநாட்டுல எல்லா கடைகளும் கிடைக்கும். என்னன்னா இப்ப நார்மலாவே மசாலா ஒரு 2000 ரூபாய் 2500 ரூபாய்க்கு மசாலா வாங்கினாங்கன்னா கொரியர் சார்ஜ் 7000 ரூபாய் 8000 ரூபாய் போகும். கொரியர் சார்ஜ் மட்டுமே வந்துடும். அவ்வளோ காஸ்ட்லியா இருக்கு கொரியர் சார்ஜ். இப்போ வந்து வெளிநாட்டுக்கே நம்ம மசாலா போகுது அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. கூடிய விரைவில் நம்ம தமிழ்நாட்டு மசாலா ப்ராப்பரான நம்மளோட வீட்டு முறைப்படி தயாரிச்ச மசாலா, எந்த கெமிக்கலும் ஆர்டிபிஷியல் ஃபிளேவரும் ப்ரெசர்வேட்டிவ் இல்லாத மசாலாவை உங்க வீட்டுக்கு நாங்க வந்து கொடுக்க போறோம். மலேசியா மக்கள் சிங்கப்பூர் மக்கள் எல்லாரும் ஆதரவு கொடுங்க. பொதுவாகவே கிராம்பு அப்படின்னாவே இது வந்து ஒரு தனித்துவமான கிராம்பு. கிராம்பு எப்பவுமே ஆயில் எடுத்த கிராம்பு, ஆயில் எடுக்காத கிராம்பு, 2 கிராம்பு இருக்கு. ஆயில் எடுத்த கிராம்பு தான் நம்ம பெரும்பாலும் கடைகள்லாம் பார்ப்போம். அதில் பெரிய காரம்லாம் இருக்காது. இது வந்து ஆயில் எடுக்காத கிராம்பு அப்படின்னால ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனால தான் நம்ம மசாலா எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னுவோம். இந்த கிராம்பு வந்து ஆயில் எடுத்த கிராம்பு எப்படி இருக்கும், ஆயில் எடுக்காத கிராம்பு எப்படி இருக்கும்னு ரெண்டுமே நான் ஸ்கிரீன்ல காமிக்கிறேன், பாத்துக்கோங்க. சமையலுக்கு முக்கியமானது இந்த மல்லி தான். இந்த மல்லி பத்தி சொல்லுங்களேன். இதுதான் நாட்டு மல்லி. இந்த நாட்டு மல்லி வந்து ராமநாதபுரத்துல இருந்து நம்ம கம்பெனிக்காக ஸ்பெஷலா வரவழைச்சிருக்கோம். அதாவது இங்க இருக்க ஸ்பைசஸ் பத்தி நமக்கு எந்த அளவுக்கு தெரியுதோ அந்த அளவுக்கு நாலேஜ் இங்க ஒர்க் பண்ற லேபருக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் ஃபிளேவர் மாறாம, ரெசிபி மாறாம சூப்பரா கிடைக்கும். இது பேர் தான் ஜாதிபத்திரி. இது 3800 ரூபாயில இருந்து 4000 ரூபாய் வரைக்கும் விக்குது. இந்த மாதிரியான முதல் தரம் வாய்ந்த ஜாதிபத்திரியை தான் நம்ம கம்பெனிக்காக நம்ம யூஸ் பண்றோம். ஒரு தரமான மசாலா கொடுக்கணும்னா நம்மளுக்கு மட்டும் அந்த மசாலாவை பற்றி அந்த மசாலாவுக்கு உண்டான ரா மெட்டீரியலை பற்றி தெரிஞ்சா பத்தாது, நம்மளோட லேபருக்கும் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அதனால தான் அவங்க இவ்வளோ விஷயங்கள் சொன்னாங்க. குறிப்பாக இப்போ நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா மசாலா யூனிட். இங்கே தான் மசாலா பவுடர் எல்லாமே நாங்கள் அரைப்போம். இதுக்கு பக்கத்துலேயே பேஸ்ட் யூனிட் இருக்கு. அந்த பேஸ்ட் யூனிட்ல தான் நம்ம பிரியாணி பேஸ்ட்டு, மீன் குழம்பு, காரக்குழம்பு, வத்த குழம்பு என்ன வேணாலும் ரெட்டார்ட்ல பண்ணலாம். அந்த யூனிட் போயிடலாம்.
நம்ம இருக்கிறது தான் வந்து பேஸ்ட் யூனிட். இங்கே இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் பேஸ் கிரேவி. நம்ம ரெஸ்டாரண்ட்டில் பிரியாணி வாங்கினீங்கன்னா நீங்கள் குருமா இதெல்லாம் வாங்கியிருப்பீங்க, அதுக்கப்புறம் சிக்கன் குழம்பு மட்டன் குழம்புலாம் வாங்கியிருப்பீங்க. இதுக்கு வந்து ஒரு கிரேவி ஒன்று ரெடி பண்ணணும். இதுதான் சவுத் இந்தியன் பேஸ் கிரேவி அப்படின்னுவோம். இந்த கிரேவி தயாரிக்கிறது இதெல்லாம் இங்கே தான் இருக்கும். அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பிரியாணி பேஸ்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பு பேஸ்ட்டு, இது எல்லாமே நம்ம இங்கே தயார் பண்ணுறோம். இது பற்றி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நம்ம 3வது வருஷம் அடி எடுத்து வைக்கிறதுனால நம்மளோட கம்பெனியெல்லாம் பெருசு பண்ணதுனால நம்ம வந்து ஒயிட் லேபிளிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். உங்களோட பிராண்டில் நிறைய பேர் ஹோட்டல் வச்சுருப்பீங்க, ரெஸ்டாரண்ட் வச்சுருப்பீங்க, இல்லை என்ன மாதிரி ஒரு 4-5 இடத்துல ரெஸ்டாரண்ட்டு, கேட்ரிங் சர்வீஸ் இந்த மாதிரிலாம் வச்சுருப்பீங்க. அவங்களுக்கு எப்போவுமே டேஸ்ட் மாறாமல் பிரியாணி, குருமா, சூப்பு இந்த மாதிரி என்ன வேணாலும் கொடுக்கலாம். சாம்பார், புளிக்குழம்பு, வத்த குழம்பு, பன்னீர் பட்டர் மசாலா, இந்த மாதிரி என்ன வேணாலும் நீங்கள் இந்த பேஸ்ட்டில் கேட்டிங்கன்னா உங்கள் பிராண்டு போட்டு நாங்கள் பண்ணி தருவோம். உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் சொல்லுங்கள், டேஸ்ட் மாறாமல் நீங்கள் பண்ணலாம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்னென்ன சம்பத்கான், இந்த ரெட்ராட் பண்ணுறதுனா என்னன்னா, நம்ம ஹோல்சேலாக பண்ணும்போது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு காஸ்ட் கண்ட்ரோல் ஆகும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது குக்கிங் மேக்ஸிமம் 80% இங்கே முடிச்சிருவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 20% தான் முடிக்க வேண்டியது இருக்குது. ரெண்டாவது இந்த பேக் பண்ணிட்டோம்ல, இது 1 இயருக்கு கெடாது. நீங்கள் கொண்டே வீட்டில் கொண்டே எந்த டெம்பரேச்சர் வேணும் எப்படின்னா வச்சிருங்க. 1 இயர் கழிச்சு நீங்கள் சமைச்சு பாருங்க, டேஸ்ட் ஒரு துளி மாறாது. அதே டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். அப்போ இது 1 வருஷம் கெடாமல் இருக்குது, அப்போ இதில் எதுவும் கெமிக்கல் இருக்குமான்னு நினைப்பீங்க. அதெல்லாம் கிடையாது. இது வந்து அலுமினியம் 4 லேயர் கவர். இந்த கவரில் பேக் பண்ணி பின்னாடி பார்த்தீங்கன்னா ரெட்ராட் மிஷின் ஒரு மிஷின் வச்சுருப்போம். அந்த மிஷினில் நம்ம ப்ராசஸ் பண்ணி எடுக்கும்போது தான் இந்த மாதிரி ஒரு பொருள் கிடைக்கும். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, வருஷத்தில் 6 மாதம் வெஜிடபிள் ரேட் ரொம்ப ஹையாக இருக்குது, வருஷத்தில் 6 மாதம் வெஜிடபிள் ரேட் ரொம்ப குறைஞ்சிருக்கு. அப்போ அந்த வெஜிடபிள் ரேட் எப்போல்லாம் குறையுதோ, அதாவது வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, மல்லி, புதினா இதெல்லாம் எப்போல்லாம் குறையுதோ அப்போ வந்து நீங்கள் பல்காக ப்ரொடக்ஷன் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த விலை ஏறும்போது கூட உங்களுக்கு ஒரே விலையில் நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். குறிப்பாக ரெஸ்டாரண்ட், ஹோட்டலு, கேட்ரிங் உங்களுக்கு எல்லாமே ஒரு பிரச்சனை இருக்கும். காஸ்ட் கண்ட்ரோல் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். எப்போவுமே நம்ம வாங்கக்கூடிய ரா மெட்டீரியலை விலை கம்மியாகவும் தரமான பொருளை வாங்கினா தான் நம்ம தரமான ஒரு உணவு கொடுக்க முடியும். அதுக்கு ஒரே வழி இதுதான். இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது இதில். என்ன அப்படின்னா, இதை யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு செஃப்போ மாஸ்டரோ தேவையில்லை. பேசிக்காக சமையல் நாலேஜ் இருக்கிறவங்க இருந்தால் போதும், இதை வச்சு ஈஸியாக சமைச்சிடலாம். இப்போ நம்ம மலேசியா, சிங்கப்பூர் மட்டும் நம்ம மசாலா கொடுக்க போகிறதில்ல. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம நன்றி மசாலாவை வந்து தமிழ்நாடு முழுக்க நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்க போகிறோம். அதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு இன்வெஸ்டர் தேவை. சம்பத்கான், நம்ம நன்றி மசாலாவுக்கு இன்வெஸ்டர் தேவையில்ல? ஆமாம். எதனால தேவை, எதுக்கு நம்ம இன்வெஸ்ட் எடுக்கிறோன்னு தெளிவாக சொல்லிடுங்களேன். கண்டிப்பாக. ஏன்னா நம்ம நன்றி மசாலா ஆரம்பிக்கும் போது லோக்கல் பிராண்டாக இருந்தது, இன்டர்நேஷனல் பிராண்ட் ஆயிடுச்சு. மக்கள் நிறைய இடத்துல உங்கள் நன்றி மசாலா கிடைக்கலன்னு கேட்குறாங்க. ஆன்லைனில் ஆர்டர் பண்ணாலும் வந்து சேரக்கு 3லேருந்து 5 நாள் ஆகுது. இந்த ப்ராப்ளத்தெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக, மக்கள் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுறதுக்காக என்னன்னா, நாங்கள் லோக்கல் இருக்கிற ஒவ்வொரு கடைகளுக்கு கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். அதாவது தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த மளிகை கடை, பொட்டி கடை, சூப்பர் மார்க்கெட், ஹைப்பர் மார்க்கெட் எங்கே போனாலும் நம்ம நன்றி மசாலா கிடைக்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கிறோம். இதுக்கான காஸ்ட்டும் பட்ஜெட்டு ப்ரொடக்ஷன் எல்லாமே கொஞ்சம் ஹையாக இருக்குது. அதுக்காக தான் நாங்கள் இன்வெஸ்டர் கேட்டிருக்கிறோம். இன்வெஸ்டர் வந்துட்டாங்கன்னா நம்ம நன்றி மசாலா உங்கள் வீட்டு பக்கத்துலேயே நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். நம்ம இன்வெஸ்டர் எப்படி பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, எஃப்எம்ஜி ப்ராடக்ட்டை பற்றி நல்ல மார்க்கெட் தெரிஞ்சவங்களுக்கு தான் நம்ம வந்து இன்வெஸ்டராகவும் அவங்கள வந்து பார்ட்னராகவும் எடுக்கிறோம். நம்ம வந்து ப்ரொடக்ஷனை பார்த்துப்போம், அவங்க வந்து என்டையர் வந்து மார்க்கெட்டை பார்த்துக்கணும். அந்த மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நம்ம நன்றி மசாலாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம். அந்த மாதிரி ஒரு இன்வெஸ்டர் தான் நாங்கள் பார்க்குறோம். நீங்கள் நம்ம நன்றி மசாலா இன்வெஸ்ட் பண்ண நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் ஃபோன் நம்பர், மெயில் ஐடி இருக்குது. டிஸ்கிரிப்ஷன்லேயும் மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள். குறிப்பாக மலேசியா, சிங்கப்பூர் நம்மளோட நன்றி மசாலா வர மாதிரி மற்ற கண்ட்ரிலையும் ஏதாச்சும் நம்மளோட நன்றி மசாலா வேணும், ஒரு கண்ட்ரி ஃப்ரான்ச்சைஸியாக நீங்கள் அப்படியே எடுத்து அந்த கண்ட்ரி ஃபுல்லாக நீங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் வச்சு ஆள் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு கண்ட்ரியை ஒருத்தருக்கு அப்படியே நாங்கள் கொடுத்துருவோம். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னாலும் கரெக்டாக இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். எங்களோட மேனேஜர் எடுத்து உங்ககிட்ட பேசுவார். கண்டிப்பாக நல்ல மசாலா, நன்றி மசாலாவோட எல்லாரும் சேர்ந்து பயணிப்போம். மறக்காமல் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்ம நன்றி மசாலா பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சின்னதாக ஆரம்பித்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த ஃபேக்ட்ரியை வந்து நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த வளர்ச்சி எல்லாமே நீங்கள் இல்லைன்னா ஒன்றுமே கிடையாதுங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் கொடுத்த சப்போர்ட்னால தான் இது எல்லாமே சாத்தியம். இந்த 10,000 ஸ்கொயர் ஃபீட் இடத்துல இருந்தால் உலகத்தில் அத்தனை மூலைக்கு நம்ம நன்றி மசாலா அனுப்பிட்டு இருக்கிறோம். அதுக்கான வேலைகள் ரொம்ப பரபரப்பாக எல்லாம் நடந்துட்டு இருக்குது. அடுத்த வீடியோவில் இதை பார்ப்பீங்க.